ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் மீல் மேக்கரை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து மீல் மேக்கர் வடை இல்லைனா மீல் மேக்கர் 65ன்னு கூட சொல்லலாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு ஏதாவது பிளைன் பிரியாணி இல்லைனா வெரைட்டி ரைஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருந்த தண்ணியை எல்லாம் ஊற்றிக்கலாம். இது கூடவே இந்த மீல் மேக்கரையும் போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இப்படியே 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த மீல் மேக்கரை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மீல் மேக்கரை மட்டும் இந்த நார்மல் வாட்டரில் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மீல் மேக்கர் கூட சேர்க்குறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 முட்டை, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வேக வச்சு ஆற வச்சு இந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே புழிஞ்சி இதில் வச்சுட்டேன். அப்புறமா இதில் நான் எடுத்து வச்சிருந்த கடலை மாவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். அரிசி மாவு, மிளகாய் பொடி, அப்புறமா உப்பு இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஒரு முட்டையும் உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நான் என் கையை வச்சு நல்லா பிசைய போகிறேன். இதில் வந்து நம்ம வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம். முட்டையில் உள்ள ஈரப்பதமே போதும். இப்படி கையை வச்சு நல்லா எல்லா மாவும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஊற வச்ச இந்த மீல் மேக்கர் வந்து ஊறி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம உள்ளே எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் உள்ளே போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். உள்ளே எடுத்து போட்டதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த சோயாவை வந்து நாம் எலும்பு இல்லாத இறைச்சினே சொல்லலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டேன். இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. அதனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மீல் மேக்கரை வந்து நிறைய விதங்களில் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான்வெஜ்ஜில் கிடைக்கிற அளவுக்கு ப்ரோட்டீனை இதிலேருந்து ஈஸியாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொழுப்பு ரொம்பவே கம்மி தான். அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டேன். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் மொறுன்னு இது இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போது எல்லா பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது செம்ம டேஸ்ட்டாக மொறுன்னு மீல் மேக்கர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பிளைன் பிரியாணியோட மீல் மேக்கர் 65 வச்சு செம்மையாக சாப்பிட போகிறேன். நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.